இன்னைக்கு பார்க்க போற நியூஸ் எதை பத்தி அப்படின்னா, தமிழக அரசு ஊழியர்களுக்கு 2% அகவிலைப்படி உயர்வு. இத பத்தி தான் பார்க்க போறோம். இத பத்தின முழு விவரங்கள நீங்க தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, நம்மளோட சேனல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க இப்ப நம்ம வீடியோக்குள்ள போலாம். அகவிலைப்படி உயர்வு. தமிழக அரசு ஊழியர்களுக்கு அகவிலைப்படி உயர்வு அறிவிக்கப்பட்டுள்ளது. 2% அகவிலைப்படி உயர்வு அறிவிக்கப்பட்டுள்ளது. இதனால் அரசு ஊழியர்கள் மகிழ்ச்சி அடைந்துள்ளனர். அரசு ஊழியர்களுக்கு இனிய செய்தி தற்போது வெளியாகியுள்ளது. ஒவ்வொரு அரசு ஊழியர்களுக்கும் தற்போது லாட்டரி அடித்துள்ளது என்றே கூறலாம். தமிழக அரசு ஊழியர்களுக்கு அகவிலைப்படி உயர்வு அறிவிக்கப்பட்டுள்ளது. அகவிலைப்படி உயர்வுங்கிறது 2% அறிவிக்கப்பட்டுள்ளது. இதனால் அரசு ஊழியர்கள் மகிழ்ச்சி அடைந்துள்ளனர். தமிழக அரசு ஊழியர்களுக்கு இனி 55% அகவிலைப்படி பெறுவார்கள். அரசின் இந்த அறிவிப்பால் 16 லட்சம் ரூபாய் அரசு ஊழியர்களுக்கு பயனடைவார்கள். ஓய்வு பெற்ற அரசு ஊழியர்களுக்கும் பயனடைவார்கள். பண்டிகை முன்பணம் 2% அகவிலைப்படி உயர்வு ஜனவரி மாதம் முதல் நடைமுறைக்கு வரும். இத்துடன் அரசு ஊழியர்களுக்கு லாட்டரி அடித்துள்ளதாக பலர் கூறுகின்றனர். பண்டிகை முன்பணமும் உயர்த்தி அறிவிக்கப்பட்டுள்ளன. இனி 20,000 பண்டிகை முன்பணம் வழங்கப்படும். மகப்பேறு விடுப்பு உயர்வு. தமிழக அரசு அகவிலைப்படி உயர்வு மற்றும் பண்டிகை முன்பணம் வழங்குவதாக அறிவித்துள்ளது. பெண் அரசு ஊழியர்களுக்கு நல்ல செய்தி. 2021 ஜூலையில் மகப்பேறு விடுப்பு 9 மாதங்களாக உயர்த்தப்பட்டது. இப்போது 1 வருடமாக உயர்த்தப்பட்டுள்ளது. புதிய விதிமுறைகள். இது பயிற்சி காலத்திலும் கணக்கிடப்படும். 15 நாட்கள் சம்பாதித்த விடுப்புக்கு பதிலாக பணம் வழங்கப்படும். தமிழக முதல்வர் மு.க.ஸ்டாலின் இந்த அறிவிப்பை வெளியிட்டுள்ளார். இதனால் அரசு ஊழியர்கள் மகிழ்ச்சி அடைந்துள்ளனர். இந்த மாதிரி நியூஸை நீங்க உடனுக்குடன் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நீங்க நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.